कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः अनंतपद्मनाभाय नमः आदिकेशवाय नमः पुरुषोत्तमाय नमः पुंडरीकाक्षाय नमः पांडुरंगाय नमः पार्थसारथिये नमः कांचीवरदाय नमः अत्तिवरदाय नमः यतिराजाय नमः सर्वेश्वराय नमः श्रीकृष्णाय नमः அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இன்றைய தினம் உத்திர நட்சத்திரம் சித்திரமாசம். எல்லா சிவாலயங்களிலையும் பார்வதி கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு கல்யாண உற்சவங்கள் பண்ணுவாள். கள்ளழகர் இன்னைக்கு காத்தால வைகை ஆற்றில் இறங்க முடியாதபடிக்கு வெள்ளப்பெருக்கா இருக்கிறதால திரும்பி போயிருப்பார். அப்படிங்கிற உற்சவங்கள்லாம் நடந்துட்டுருக்கோம். நம்ம முதல்ல கல்யாண உற்சவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்தித்து சேவிப்போம். கல்யாணம் அப்படின்னா நித்திய கல்யாணேஸ்வரர் சீனிவாச கல்யாணம் முக்கியமானது. அதுக்கப்புறம் ராதா கல்யாணம், அதுக்கப்புறம் பாமா கல்யாணம், அதுக்கப்புறம் ருக்மிணி கல்யாணம், அதுக்கப்புறம் வள்ளி கல்யாணம் அப்படின்னு நிறைய கல்யாண உற்சவங்கள் நடக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், இந்த கல்யாண உற்சவங்கள் பகவானுக்கு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் ஏற்றத்தாழ்வற்ற மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி சுவாமியை சேவிக்கணும் அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், அந்த காலத்திலலாம் சின்ன சின்ன கிராமங்கள் 3 தெரு 2 தெரு தான் ஒரு கிராமம். இந்த 2 தெருவில் ஒரு 50 பேர் அதிகமாக இருந்தால் ரொம்ப ஜாஸ்தி. அந்த 50 பேருமே பந்துக்களாக தான் இருப்பாள். அப்படி இருக்கிற சமயத்தில் எல்லா ராத்திரியும் சின்ன குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகள் வளர்ந்து விவாகத்துக்கு வரத்துக்கு குறைஞ்சபட்சம் 10-15 வருஷம் ஆகும். ஏன்னா பால்ய விவாகமும் உண்டு, அதனால் சொல்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவாவாளுடைய பந்ததிகள் மாறிடக்கூடாது, கலாச்சாரங்கள் மாறிடக்கூடாது, அது ஞாபகத்திலேயே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வருஷா வருஷம் ஊரில் அவளுக்கு என்ன தெய்வத்துக்கு பிரீத்தியோ அதன்படியான கல்யாண உற்சவங்களை பண்ணுவாள். அந்த பந்ததிகள் மறக்காமல் இருக்கணும். கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், கன்னியாதானம் வாங்கிக்கிறதா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவளுக்கு என்ன சம்பிரதாயமோ சாஸ்திரமோ அதெல்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியது இந்த கல்யாண உற்சவம். அதனால் எல்லா கல்யாண குணங்களையும் கொண்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணர் பரமேஸ்வரர் எல்லா அருளும் இன்றைக்கி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதால இன்றைக்கி 3 திரவியத்தில் இங்கே சுவாமிக்கு திருமஞ்சனமாச்சு. சுத்த தீர்த்தம், சந்தனம், மஞ்சள் அப்படின்னு கல்யாண உற்சவமாக இருக்கிறதால பாலும் தயிரும் தவிர்க்கப்பட்டிருக்கு. நாளை காத்தால பாலும் தயிரும் சேர்த்து சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணப்படும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த தரிசனம் பண்ணுறவா எல்லா ராத்திரியும் சீக்கிரமான கல்யாணங்கள், கல்யாண விஷயங்கள், குழந்தைகளுக்கு சந்தான பாக்கியங்கள் அப்படின்னு எல்லாம் உண்டாகணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் பாதத்தில் விண்ணப்பிச்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா நாராயணா நாராயணா நாராயணா, ஹரே கிருஷ்ணா நாராயணா நாராயணா நாராயணா. என்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு கொண்டாயை போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலை நாதனே போற்றி போற்றி. ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ. கிருஷ்ண 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 கிருஷ்ணாய நமஹ. மகாசுதர்சனாய வித்மஹே ஜ்வாலாசக்கர தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். வசுதேவ சுதம் தேவம் வம்சசாதூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ.